ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? டே ஹாய் ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ. இந்த ஆயிரத்தில் ஒருவன், புதுப்பேட்டை இந்த மாதிரி என்னடா எப்படி பேசிட்டு இருக்க? சி நார்மலா பேசி ப்ரோ. இந்த ஆயிரத்தில் ஒருவனு, புதுப்பேட்டை இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆனப்போ ஓடவே வைக்கல ப்ரோ. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் தெரியுமா? நான் ஒரு நல்ல படமா பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளா தோணிக்கிட்டு இருக்கு ப்ரோ. ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அன்னைகிட்ட நல்ல படம் வேற கேட்டேன். ஆ டே ஃபேமிலி படம்னு ஒரு படம்டா 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டைட்டிலே ஃபேமிலி படம் தான். பார்த்தேன்னா ஒருத்தன் அவனோட பேஷனுக்காக ஓடிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஃபேமிலி மொத்தமா ஹெல்ப் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல கதை, தயவு செஞ்சு போய் பாரு. மெயினா செட்டில் ஆகுறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு படத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. தக்காளி வேற லெவல்ல இருக்கும். நமக்கே ஒரு கிளாரிட்டி வரும் லைஃப்ல அந்த படத்துல அந்த கேட்டதுக்கு அப்புறம். ஸோ எனக்கு வந்துச்சு, அதெல்லாம் உனக்கும் கண்டிப்பா வரும். போய் பாரு ஒழுங்கா. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்பெல்லாம் சில படங்கள்ல எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிறது, அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, இந்த மாதிரி ஒரு நார்மலான கதையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த படத்துல எப்படி யுனைட்டடா இருந்தா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். பாரு, நல்லா இருக்கும். தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. கண்ணாடியை வந்து அங்க போட்டிருக்கீங்க தொப்பையில. சும்மா ஸ்டைலு போடா. இங்க மாட்டிக்கிறேன். பாய்.